ஹாய் கைஸ் அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொமான்ஸ் இந்தியாஸ் எபிசோட் நம்பர் 4. எபிசோட் ஸ்டார்ட்ல ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுவாங்க. ஃப்ளாஷ்பேக்ல அப்பா பொண்ணு ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க. ஆனா அப்பவே அம்மா சொல்லியிருப்பாங்க தான் பொண்ணு ஒரு அத்லெட்டுக்கு மட்டும் கட்டி கொடுக்க மாட்டேன்னு. அப்படி அவங்களோட மாப்பிள்ள மட்டும் அத்லெட்டா இருந்தா அவங்க மொட்டை அடிச்சுக்கிட்டா சொல்லியிருப்பாங்க. இது ஜோவும் அப்பா கிட்ட சொல்ல, அப்பா ஆல்ரெடி அத்லெட் ஆச்சே, உங்க அம்மா ஆல்ரெடி மொட்டை அடிச்சிருக்கணும்னு சொல்வாரு. அப்பவே ஜோக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். இப்படி தன்னை விட அப்பாக்கு நிறைய ஹாலிடேஸ் இருக்குன்னு அது அப்பா கிட்ட கேட்டா அப்பா கிட்ட பதில் இல்ல. ஜோவும் அப்பா மாதிரி தான், நல்லா விளையாடுவா. இருமும் தன்னோட பொண்ணுக்கு சைக்கிளை பிரசன்ட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் செம்ம ஹாப்பியா விளையாடிட்டு இருப்பாங்க. அப்படி இந்த சீன் கட்டாக இப்போ பிரசன்ட்ல இருக்க ஜோ ஸ்ட்ராபெரி வாங்குறதுக்காக கைய வைக்க அப்பாவும் அதே ஸ்ட்ராபெரியில கை வைப்பாரு. நான் வாங்கி தரேன்னு அப்பா சொல்ல ஜோ காசு கொடுத்துட்டு போயிடுவா. ஜோ முன்னாடி போக அப்பா பின்னாடி வர ஜாங் பார்த்துட்டு அப்பா பொண்ணு ரெண்டு பேரும் ஒன்னா போறீங்களான்னு கேட்க ஜோக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அவ டக்குன்னு முன்னாடி போயிடுவா. ஜோக்கு தான் அப்பா மேல இருக்கிற விருப்பு பிசினஸ் க்ளோஸ் ஆனதுனால வந்ததில்ல. அதுக்கு முன்னாடில இருந்து ஜோக்கு அப்பா மேல வெறுப்பு இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஈரின் அந்த பக்கம் வருவாங்க. அதை பார்த்து பாட்டி குடுகுடு ஓடி வந்து சாரி கேட்பாங்க. ஈரினோ சரி விடுங்க, இது ஒன்னும் ஃபர்ஸ்ட் டைம் இல்லையே, நீங்க ஒரு விஷயத்துல மூக்கு நினைக்கிறது இது மாதிரி நிறைய தடவை பண்ணிருக்கீங்க. உங்க மேல கோவப்பட்டு என்ன ஆக்க போறது, அதனால நீங்க என்ன சொன்னாலும் நான் இக்னோர் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னு ஈரின் நோஸ் கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. பாட்டியும் வீட்டு ஓனரோட பொண்டாட்டி ஆயிட்டால அதான் திமுருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஈரன் வீட்டுக்கு போனா ஆப்போசிட்ல ஈரோ வருவாரு. ஈரினும் உண்மையாவே டாட்டோ போட்டிருக்கேன்னு கேட்க ஈரோனை காட்டுட்டுமான்னு கேட்பாரு. ஈரின் நீ வில்லா வாங்கினது உன் சிஸ்டருக்கு தெரியாதுன்னு கேட்பாங்க. ஈரோன் ஷாக்ககி உனக்கு எப்படி தெரியும், என் சிஸ்டரை மீட் பண்ணியான்னு கேட்பாரு. ஹீரோயின் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்களோட வாய்ஸை சேஞ்ச் பண்ணி சிஸ்டர் கிட்ட பேசிருப்பாங்க. உங்க தம்பி 3 மில்லியனுக்கு ஒரு பில்டிங் வாங்கியிருக்காருன்னு சொல்ல அந்த சைட்ல இருக்க சிஸ்டரு ஏதோ ராங் காலுன்னு கட் பண்ணிருவாங்க. ஹீரோனும் ஏன் உன் சிஸ்டர் கிட்ட சொல்லன்னு கேட்க ஹீரோ மட்டும் சொல்லியிருந்தாரு இந்நேரம் இவங்க ரெண்டு பேரும் முடிய பிடிச்சு ஆட்டிருப்பாங்க. இரவு என்ன கேட்பாருனா நீ எதுக்காக அவங்களுக்கு கால் பண்ண, என்ன சந்தேகப்பட்டேன்னு கேட்க ஹீரோனுக்கு சந்தேகம் தான். ஹீரோ நெருப்பு வச்சிருப்பாருன்னு இல்ல, இத்தனை நாளா ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு சந்தேகம். ஏன்னா அன்னைக்கு போதையில ஹீரோ அதான் சொல்லியிருப்பாரு. இத்தனை நாளா நான் என்ன பண்ணியிருந்தேன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டிருப்பாரு. அது ஹீரோயின் மண்டையில ஓடிட்டே இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கால் பண்ணிருப்பாங்க. எப்படி இந்த சீன் கட்டாக இப்ப டபு வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்தா வீட்டுக்குள்ள யாரோ இருக்கிற மாதிரி இருக்கும். யாரோ கதை ஓபன் பண்ணி வருவாங்க. இவன் வேற அவனை காலை தூக்கிடுறான். ஆனா வந்தது அவனோட அப்பா. அவரு ஈஸியா பாஸ்வேர்டை கெஸ் பண்ணி போட்டு உள்ள போயிட்டாரு. ஆனா சிஇஓக்கு தான் பையன் இந்த மாதிரி ஒரு பிளேஸ்ல இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. அதுக்கான காரணமும் அப்பதான் கம்பெனிக்கு வாடன்னு கூப்பிட்டா டவ் என்ன சொல்வனா, இத்தனை நாள் நான் ஸ்போர்ட்ஸ் பண்ணி நல்லா பாடி ஃபிட்டா இருக்கேன், வந்தா செக்யூரிட்டியா தான் வரணும்னு சொல்ல சரி ஓகே அப்படியே வானா அப்பா சொல்லிருப்பாரு. ஆனா தப்பையும் உண்மையாவே செக்யூரிட்டியா வருவேன்னு அப்பா யோசிச்சு கூட பாக்கல. இப்ப அப்பவும் ஒழுங்கா வாட நான் பிசினஸ் சொல்லி கொடுக்குறேன்னு கூப்பிட்டா டவ் நான் வெளியே போகணும்னு போயிடுவான். வீக்கெண்ட்லயும் ஜோ வேலை பார்த்துட்டு தான் இருப்பான். பாட்டி பிடிச்சி உங்க அப்பா தான் இப்ப பணக்காரன் ஆயிட்டல, எதுக்கு இப்படி எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. இது அந்த பக்கமா வந்து டவும் பாப்பான். ஜோ எங்கெங்கெல்லாம் போறாலோ அங்கெல்லாம் ஒருத்தர் பிடிச்சி அப்பா ரொம்ப நல்லவரு அது இதுன்னு கதை கதையா சொல்லிட்டு இருப்பாங்க. என்னதான் ஜோக்கு கோவம் வந்தாலும் மத்தவங்க கிட்ட ஜோவால காட்ட முடியாது. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்து டவும் பாத்துட்டு இருப்பான். ஜோவும் வேற ஏதோ ஒரு கடைக்கு போக அந்த கடை க்ளோஸ் ஆயிருக்கும். அவர் திரும்பி போகும்போதுதான் அங்க டவ்வு பாப்பா. டவ்வு அவனோட கராட்டே ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய போர்டு வாங்கி வச்சிருப்பான். ஜோ கிட்ட நீ ட்ரை பண்றியான்னு கேட்க ஜோமன் ட்ரை பண்ணுவா. ஒரே அடிதான் போர்டு துண்டாகும். நிறைய போர்டு ட்ரை பண்ணுவா, எல்லாமே டக்கு டக்குன்னு உடையும். எனக்குள்ள இவ்வளவு டேலண்டானு ஜோக்கே ஆச்சரியமா இருக்கும். கிக் பண்றதுக்கும் நீ கத்துக்கிறியான்னு டபு கேட்க ஜோ வேணான்னு சொல்லுவா. ஆனா இத்தனை போர்டு உடைச்சதுனால ஜோ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவா. அவளோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கான காரணம் இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் பேசுறதுதான். அவள அந்த உடஞ்சு போன போர்டு எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண அப்ப அவளோட முடியல குட்டியா ஒரு உட் பீஸ் இருக்கும். அதை டவ் எடுப்பான். எங்க ஹீரோக்கு ஏகப்பட்ட கிஃப்ட் வந்திருக்கும். எல்லாம் இந்த நெய்பர்ஸ் கிட்ட இருந்து தான் சாரி சொல்றதுக்கு பதிலா கிஃப்டா கொடுத்து தள்ளுவாங்க. ஹீரோ காசு எல்லா பிரச்சனையும் தீத்துருன்னு சொல்ல ஃப்ரெண்டும் சரி இப்ப யாரோ உன்னை சந்திக்கப்படலன்னு கேட்பான். அதுக்கு ஹீரோ நான் என் அடுத்த லைஃப்ல ஊன தாத்தாக்கு சாரி சொல்லிக்கிறேன்னு சொல்வாரு. ஹீரோ நினைச்ச மாதிரிலாம் சந்தேகம் அந்த கண்ணாடிக்காரனுக்கு போல. அவன் ஒரு சீக்ரெட் ரூமை வச்சு நான் நம்பிட்டேன் நினைச்சியா, கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு அந்த வத்தி குச்சி மேல சபதம் போட்டுட்டு இருப்பான். இப்ப டவும் ஜோவும் வந்துட்டு இருக்க அப்பா செம்ம போதையில வருவாரு. நீங்க ரெண்டு பேரும் டேட் பண்றீங்களான்னு அப்பா கேட்க டவ் இல்லன்னு சொல்வான். அப்ப அப்பாக்கு ஹெல்ப் பண்ற ஒருத்தனும் உங்க பொண்ணா உங்கள மாதிரியே இருக்கான்னு சொல்ல அப்பா இல்ல அவ என்ன மாதிரி இல்லன்னு சொல்வாரு. அந்த உதவி பண்றோனும் இனிமா நீங்க ஒன்னாங்களன்னு கேட்க அப்பா நாங்க சீக்கிரமா ஒரே ஃபேமிலி ஆயிடுவோம்னு சொல்வாரு. அதுக்கப்புறமா அப்பாவை தூக்கி டாக்ஸில போட்டா டவ்வை பார்த்து நீ என்ன கிக் பண்ணதுக்கு ஒரு ட்ரிங்க் வாங்கி கொடுக்கணும்னு சொல்வாரு. சரின்னு சொல்லி டவ்வும் திரும்பி பார்த்தா பின்னாடி ஜோவை காணும். அவ ஈட் பண்ற மிஷினுக்கு முன்னாடி நின்னுட்டு இருப்பா. கோவத்துல அவளும் ஒரு பஞ்ச் விட 400 பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். அடுத்த நாள் அப்பா ஒரு சின்ன மீட்டிங் போடுவாரு. இந்த மாதிரி அப்பா 3 மாசத்துக்கு மெயின்டெனன்ஸ் ஃபீயை ஃப்ரீ பண்ணிட்டாராம். ஆனா ஜோ அவ மட்டும் அந்த மெயின்டெனன்ஸ் ஃபீயை கொடுப்பா. டவ் சொன்ன மாதிரி டவ் என்ன சொல்லிருப்பானா ஆப்போனன்ட் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நாம அவங்கள ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணும். அப்படி பண்ணா மட்டும் தான் வின் பண்ணணும்னு அவன் ஒரு பஞ்ச் விட்டுருப்பான். அதுல 900 பாயிண்ட் கிடைச்சிருக்கும்.
இப்ப அததான் ஜோ ஃபாலோ பண்றா. ஹீரோவை ஒரு ஆளாவே மதிக்கல அவ. கடைசி தாத்தாவும் ஹீரோ கிட்ட போய் உங்க வீட்ல இருக்க பொண்ணுங்களாம் ரொம்ப டஃப்ப்பா, உனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் சொல்லிட்டு போவாரு. அதான் ஹீரோக்கு தெரியுமே. இப்ப ஹீரோ அந்த அக்ரிமெண்ட்டே பாத்துட்டு இருப்பாரு. ஹீரோ இவ்வளவுதான் ஹீரோனை தனியா வெளியே கூட்டு போகணும்னு ட்ரை பண்ணாலும் நடுவுல எப்பவுமே ஜோ வருவா. ஹீரோனுக்கு பிடிச்ச சிக்கனை ஆர்டர் பண்ணான்னு போனா அதுக்கு முன்னாடி ஜோ அந்த சிக்கனை ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பா. பெட்ஷீட் காயப்படும் போது ஹீரோயின் லைட்டா இரும்புவாங்க. எங்க இருந்து வந்த ஹீரோ, வா உனக்கு ஃபீவர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன், ஹாஸ்பிட்டல் போலன்னு கூப்பிடுவாரு. ஆனா தடுத்து ஜோ மெடிக்கல் செக்கப்புக்கு போலன்னு கூட்டிட்டு போயிடுவா. இப்ப இரவும் பூவை ஆர்டர் பண்ணிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா கரெக்டா அங்க ஜோ நிப்பா. அவ பே பண்ணிட்டு வாங்கிட்டு போயிடுவா. இப்ப யார் ஃபர்ஸ்ட் போறதுன்னு 2 பேரும் ஓடிட்டு இருப்பாங்க. சிக்னல்ல ஜோ மாட்டிப்பா. அந்த கேப்ல ஹீரோ சிரிச்சுட்டே முன்னாடி போவாரு. ஆனா நடுவுல வந்த டவ இடிச்சு ஹீரோ கீழே வந்துருவாரு. அப்ப ஜோ அசால்ட்டா ஸ்கேட்டிங் சைக்கிள்ல முன்னாடி போவா. இதுல ஸ்லோ மோஷன்ல 2 பேரையும் பார்த்துட்டே போவா. அப்பா டவோட சைக்கிளை புடிங்கிட்டு போயிடுவாரு. டவும் பாப்பா நான் சொன்னது இவளுக்கு புரிஞ்சிருச்சான்னு. இந்த கேம்ல வின் பண்ணது ஜோ தான். ஏன்னு வெளியே வர நான் உனக்காக தான் இது வாங்கினேன், நீயே வச்சுக்கொண்டு கொடுத்துட்டு போயிடுவாரு. அட்லீஸ்ட் ஒரே ஒரு மீலாவது சாப்பிடலாமான்னு இருக்கேக்க. அப்படியே அந்த சீன் கட் ஆகும். இப்போ அக்கா தம்பி 2 பேரும் கார்ல போகும்போது ஜாக் என்ன கேட்பானா, நீ பிஸியாவே இல்லையான்னு கேட்பான். ஏன்னா அவனுக்கு அப்பா அம்மா 2 பேரும் ஒன்னா சேரணும். இந்த விஷயம் ஜோக்கும் தெரியும். அப்பா நிறைய எஃபோர்ட் போட்டோன்னு ஜாக்கு சொல்ல, அப்புறம் இதுக்காக தான் அப்போ டிவோர்ஸ் பண்ணாங்கன்னு ஜோ கேட்பா. டிவோர்ஸ் அப்ப ஜாக்கோட ஒப்பீனியனை யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. எனக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா இந்த டிவோர்ஸ்க்கு நான் அலோவே பண்ணிருக்க மாட்டேன்னு ஜாக் சொல்ல, அவன் எப்படி ஃபீல் பண்றான்னு ஜோக்கு நல்லாவே புரியுது. ஆனா அப்பாக்கு சான்ஸ் கொடுக்கறதுக்கு ஜோக்கு விருப்பமே இல்ல. எங்க பாருடா, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நம்ம ஃபேமிலில யாராலையும் பிசினஸ் மேனா மாற முடியாது. முக்கியமா நீ ஒழுங்கா படிச்சு முடிச்சுட்டு ஜாபுக்கு போறதுக்கு பாரு, புரியுதானே ஜோவும் சொல்ல. ஜாக்கு அவங்க வழியில நீ தான் நிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவான். இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு பயந்துட்டு இருப்பான். எப்படி ஜோக்கு விஷயம் தெரியும்னு. ஏன்னா இவனும் அப்பா மாதிரியே ஒரு என்டர்பிரிட்டரா மாறணும்னு நினைக்கிறான். அதுக்கான வேலையில தான் இருப்பான். ஸ்டடிஸை ட்ராப் பண்ண போறேனா, அதுக்கப்புறமா பிசினஸ் மேனா மாற போறேனா, இதெல்லாம் வீட்டுக்கு தெரியாம பண்ணிட்டு இருப்பான். இன்னும் ஒரு கடையில இருக்கும்போது பக்கத்துல அந்த ஹீரோட ஃப்ரெண்டு போன் பேசிட்டே போவான். ஈஸியா காசு கிடைச்சா அது ஈஸியா போயிடுன்னு சொல்லுவான். இவங்க பேசுறதுலாம் ஹீரோயினும் ஒட்டிக்கிட்டு தான் வருவாங்க. கடைசியா ஹீரோட ஃப்ரெண்டு பிடிச்சி நீ யாருன்னு கேட்டா அவன் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்வான். ஸ்கூல் டேஸ்ல இருந்தே உங்க ஃப்ரெண்ட்ஸா. ஆனா ஹீரோனுக்கு ஹீரோட ஃப்ரெண்ட் எல்லாம் நல்லாவே தெரியும். இவன் டச் விட்டு போயிடுச்சு, அப்புறமா தான் மீட் பண்ணுன்னு சொல்லுவான். ஈஸியா காசு கிடைச்சா ஈஸியா போயிடுன்னு சொன்னியே, அதுக்கு என்ன அர்த்தம்? நான் ஹீரோகிட்டே கேட்டுக்கிறேன்னு ஹீரோனை போக இவன் லைட்டா பயப்படுவான். எங்க ஆபீஸ்ல ஜோக்கு ஒரு மீட்டிங் நடக்கும். இந்த தடவை நிறைய சேல் ஆனதே அந்த டிபிக்கு தான். அங்க வந்து சிஓவும் ஜோவை பாப்பாரு. அவ தானே ஃபர்ஸ்ட். அவளுக்கு எல்லாரும் கிளாப் பண்ண சொல்லிட்டு போயிடுவாரு. லிஃப்ட்ல இருக்கும்போது ஜோவோட ஃப்ரெண்டு நாரா சிஓவோட பையனை பத்தி தான் கேட்பா. டவ்வும் அதே லிஃப்ட்ல தான் இருப்பான். எதுக்கு கேக்குறேன்னு ஜோவும் கேட்க, நாரா அவனை செடியூஸ் பண்ண போறலாம். ஜோவும் ஏதாவது டிராமா பார்த்து உலராதானே கூட்டு போக, அதுக்கப்புறம் எல்லாரும் போன பிறகு டவ்வு சாரி கேட்பான். தன்னாலதான் ஜோ இவ்வளவு கஷ்டப்படுறான்னு. ஜோ பரவாயில்லன்னு சொல்லிடுவா. இங்க ஹீரோயின் தனியா நடந்துட்டு இருக்கும் போது யாரோ ஹீரோனை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஹீரோனோட ஷோல்டர் மேல யாரோ கை வைக்க ஹீரோயின் அப்படியே அலற போன் கீழே வந்து ஹீரோக்கு கால் போகும். அதுக்கப்புறமா ஜோ கிட்ட இருந்து கால் வரும். இங்க ஜாக்கு ஹீரோக்கு ஐடியா கொடுத்துட்டு இருப்பான். பொண்ணுங்களுக்கு எல்லாம் ஹேண்ட் பேக் தான் பிடிக்கும்னு. ஆனா இவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இல்ல. இவன் ஐடியா கொடுத்து ஹீரோவும் அதை ஃபாலோ பண்ணுவாரு. ஜோ தன்னோட வீட்டுக்காக ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு வருவா. இன்ஸ்டால்மெண்ட்ல தான் வாங்கிட்டு வருவா. ஹீரோவும் ஓ உங்க அம்மா கிட்ட இருந்து 5 மிஸ்ட் கால் வந்திருக்கு இப்படி சொல்லி ஜோ வெறுப்பேத்திட்டு இருக்க. ஆனா ஹீரோ கால் பண்ணி பார்த்தா அந்த போன் அட்டென்ட் பண்றது வேற யாரோ. அவருக்கு அந்த போன் அந்த தெருவுல கிடைச்சுதான். அந்த இடத்துலதான் நிறைய கிரைம்லாம் நடக்குமா. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் எடுத்துட்டு வந்த பொருள்லாம் அங்கதான் சதுரி கிடக்குதான். இது கேட்டவொடனே ஹீரோவும் ஹீரோயின் காணாம போயிட்டான். நான் பாக்குறேன் நீ இங்கே இருன்னு ஹீரோ தேட்டுறதுக்காக ஓடுவாரு. ஆனா ஜோவால எப்படி அங்கே இருக்க முடியும்? அவளும் தேட்டுறதுக்காக வேற ஒரு திசையில ஓடுவா. 2 பேரும் தேடிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோயின் கிடைக்கல. நேரம் ஆக ஆக இவங்க 2 பேருக்கும் பயம் அதிகமாகுது. அப்ப ஜோக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கால் வரும். பதறி எடுத்துட்டு எல்லாரும் அங்க போட ஹீரோ எங்க ஹீரோயின் கத்திட்டு இருப்பாரு. ஹீரோனுக்கு ஒன்னும் ஆகல. அங்கதான் உட்காந்துட்டு இருப்பாங்க. போலீஸ் எதுக்கு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னு கேட்பாங்க. ஜாக்கு மிஸ் ஆயிட்டாங்க அதான் கொடுத்தோன்னு சொல்ல. ஆனா இவங்க வந்தது அந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்காக இல்ல, அடிதடி கேஸ இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு. அடிச்சதே ஹீரோயின் தான், தனியா இல்ல. 3 பொண்ணுங்க சேர்ந்து ஒருத்தன் அடிச்சிருக்காங்க. அந்த 2 பொண்ணு பாட்டி கன்னடிக்காரனோட ஒய்ஃப். யார் அடிச்சாங்கன்னு ஹீரோவை போய் பார்த்தா அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரு. ஹீரோ வார்னிங் கொடுத்தார்ல, அதனால ரிவெஞ்ச்காக கோவத்தை கட்டுறதுக்காக ஹீரோயினை நிறுத்திருப்பான். இப்ப ஹீரோக்கு கோவம் வந்து அவன் அடிக்க போக ஹீரோயின் தடுத்து நானே அவனுக்கு நிறைய கொடுத்துட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் ஹீரோனோட ஷோல்டர்ல கையை வச்சிருப்பான். ஹீரோயின் கத்திருப்பாங்க. அந்த சத்தத்தை கேட்டு அந்த சைட வந்த பாட்டியும் கன்னடிக்காரன் ஒய்ஃபும் வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அம்மா அவனை பிடிச்சி அடின்னு நடிச்சிட்டு இருப்பாங்க. அவன் பயந்து ஓடும்போதுதான் அம்மா அவனை புடிங்கன்னு கத்திருப்பாங்க. இன்னும் இவங்க 2 பேரும் அந்த ஓனரை துரத்திட்டு போக அம்மாக்கு தான் பால் அடிச்சு நிறைய பிராக்டிஸ் இருக்கே. ஷூவை பால நினைச்சு ஒரு அடி விட அந்த ஷூ அப்படியே பறந்து போய் அந்த போனரோட மண்டையில லேண்ட் ஆகும். இப்ப ஹீரோ
உனக்கு கொல்லாம விட மாட்டேன் தானே அவனை அடிக்கிறதுக்காக போக ஹீரோவை எப்படி புடிச்சு வைப்பாங்க. இப்ப எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. எல்லாரையும் ஹீரோ வீட்டு போக சொல்ல அப்ப ஜோடி ஃபேஸ ஹீரோ நோட் பண்ணுவாரு. அவ கொஞ்சம் டல்லாவே இருப்பா. ரொம்ப பயந்துட்டா போல. ஜோ இப்போ நீங்க போங்க எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லி போக சைலண்டா நடந்துட்டு இருப்பா. இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் ஹீரோன் கிட்ட ரொம்ப மிஸ்பிகேவ் பண்ணுவான். ஹீரோனோட கையை பிடிச்சி இழுப்பான். ஹீரோனை பத்தி தப்பு தப்பு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுவான். பேசி கிண்டல் அடிப்பான். இதெல்லாம் பார்த்து ஜோக்கு கோவமா தான் வரும். ஒரு கல் எடுத்து அவன் மண்டிலே அடிச்சலான்னு தான் நினைப்பா. ஆனா பயம் விட்டுருவா. அப்பா இல்லாம தங்களோட லைஃப் நல்லாதான் இருக்குன்னு எல்லாருக்கும் காட்டணும்னு நினைச்சிருப்பா. ஆனா அவளால அப்படி இருக்க முடியல. பின்னாடி அப்பா பேசாம அவளும் ஃபாலோ பண்ணிட்டு தான் வருவாரு. ஜோம திரும்பி பார்க்க ஹீரோ இத்தனை நாளா நீ நல்லா தான் பண்ணிருக்க. இத்தனை வருஷமா நீ உன் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணிருக்க. உனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கும். சின்ன வயசுலயே உன் ஷோல்டர்ல பெரிய சும்மா வந்துருச்சு. இப்பவும் அந்த சும்மா இருக்கு. சாரின்னு இப்ப நீ பிரேக் எடுத்துக்கோன்னு சொல்லி ஹீரோவும் போக ஜோ தடுத்து இதெல்லாம் ஏன் தப்பு நீங்க நினைக்கிறீங்க? நான் உங்களை மாதிரி இருக்க வேணாம். என் ஃபேமிலியை என்னால பாத்துக்க முடியும். இன்னும் எத்தனை நாளைக்கு இது சொல்ல போறேன்னு ஹீரோவும் கேட்க என்ன கேள்வி இதுன்னு ஜோவும் கேட்பா. கஷ்டமா இருந்தாலும் ஜோ சொல்றது எல்லாமே உண்மைதான். ஹீரோவும் திரும்பி இப்பவும் நீ என்ன மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு போக ஹீரோன் வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்க ஃப்ரிட்ஜ் இருக்கும், ஹேண்ட்பேக்கும் இருக்கும். ரூமுக்கு போனா ஹீரோ கொடுத்த ஃப்ளவர், ஜோ கொடுத்த ஃப்ளவர். இப்படியே இது விடக்கூடாதுன்னு ஹீரோன் நினைப்பாங்க. எங்க ஜோ ஃபீல் பண்ணி அப்படியே உட்கார அங்க டவ் வருவான். ஜோவும் என்கிட்ட எதுவும் கேட்காத போயிடுன்னு சொல்ல அவன் போயிடுவான். ஜோ அழ ஆரம்பிச்சிருவா. அப்ப கரெக்டா மலையும் வர ஜோக்கு முன்னாடி 2 கால் வந்து நிக்கும். டவ் தான். அவன் கொடை எடுத்துட்டு வந்து பக்கத்துல உட்காருவான். அந்த சைட வந்த பாட்டி இவங்க கிஸ் பண்றதா நினைச்சு வெக்கப்பட்டு போயிடுவாங்க. அந்த கொடைக்குள்ள யாரு இருக்காங்கன்னு அந்த பாட்டிக்கு தெரியாது. நீ என்ன பண்றேன்னு ஜோவும் கேட்க டவ் எனக்கு தெரியாது. ஆனா இப்படி அவங்க உன்னை பாக்குறது உனக்கு பிடிக்காதுன்னு மட்டும் எனக்கு தெரியும். இப்படி நிசைன் கட்டக்க அங்க ரோஸ் ஹீரோ ரோஸ் இருந்த போட்டோ வச்சு பாத்துட்டு இருப்பா. பிளாஷ்பேக்ல ஹீரோ நீ எதுக்காக இப்படி கிரேசியா இருக்குன்னு கேட்க அதுக்கு ரோஸ் ஆமா உன்னோட தப்புதான். இந்த மாதிரி ஆட்களோட பழகுனா இப்படிதான் நடக்கும்னு சொல்லிருப்பா. அதோட இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காங்க. பை பை. ஹேவ் a nice day.